Hello students, welcome to 10th Standard Science, Unit 14, Transportation in Plants and Circulation in Animals. Part 4. In previous video, we learned root pressure, translocation of mineral ions, ascent of sap. Now we are going to learn about blood. Blood is the main circulatory medium in the human body. It is a red-colored fluid connective tissue. Components of blood. The blood consists of two main components. The fluid plasma and the formed elements, blood cells, which are found suspended in the plasma. ரத்தம் சிவப்பு நிறம் கொண்ட திரவ இனிப்பு திசு அப்படின்னு சொல்றாங்க. இது மனிதனோட உடல்ல சுற்றோட்டத்துக்கு முக்கிய ஊடகமா இருக்கு. காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட் அப்படின்னா ரத்தம் இரண்டு முக்கிய பொருட்களை கொண்டு இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்மா, அந்த திரவ பகுதியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள மிதக்கும் ஆக்கக்கூறுகளை கொண்டுள்ள பிளட் செல்ஸும் அதில் இருக்கும். இது ரெண்டும் தான் முக்கியம். பிளாஸ்மா, it is slightly alkaline containing non-cellular substance which constitutes about 55% of the blood. Organic substance like proteins, glucose, urea, enzymes, hormones, vitamins and minerals are present in the plasma. பிளாஸ்மா ரத்தத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 55% தான் இருக்கும். இது சிறிதளவு காரத்தன்மை உடையதான் இருக்கும். உயிரற்ற செல்லான உட்பொருட்களை இது கொண்டு இருக்கும். கரிம பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டீன்ஸ், குளுக்கோஸ், விட்டமின்ஸ், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், யூரியா அண்ட் மினரல்ஸ் இது எல்லாமே இதில் இருக்கும். Formed elements of blood. Blood corpuscles are of three types. First one, red blood corpuscles, RBC or erythrocytes. Second one, white blood corpuscles, WBC or leukocytes. Third one, blood platelets or thrombocytes. அதாவது ரத்த அணுக்களை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனாக்கா எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம், அதை தான் டபிள்யூபிசி அப்படி இல்லைன்னா லீகோசைட் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னாக்கா த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெட் பிளட் கார்பசல்ஸ், எரித்ரோசைட்ஸ். They are the most abundant cells in the human body. RBCs are formed in the bone marrow. The RBCs important red color to the blood due to presence of respiratory pigment hemoglobin. Matured mammalian RBCs do not have cell organelles and nucleus. They are biconcave and disc-shaped. Their lifespan is about 120 days. RBC is involved in the transport of oxygen from lungs to tissues. இது மனித உடல்ல அதிக அளவுல காணப்படக்கூடிய ஒரு வகையான செல் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க இருந்து உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எலும்பு மஞ்சையிலிருந்து உருவாகுது. சுவாச நிறமியான ஹீமோகுளோபினை ஆர்பிசி கொண்டுள்ளதுனால இது எப்படி இருக்கும் ரத்தம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எப்பயுமே சிவப்பு நிறத்துல இருக்கும். இது பாலூட்டிகளில் முதிர்ச்சி அடைந்த ரத்த சிவப்பணுவில் இருக்கிறதுனால அதோட செல் ஆர்கனல்ஸும் அதுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் இருக்காது. இது இருபக்கமும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா குழி மாதிரி ஒரு தட்டு வடிவத்துல இருக்கும். இதோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னாக்கா 120 டேஸ் மட்டும்தான் இதோட வாழ்நாள். அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனை நுரையீரல்ல இருந்து திசுக்களுக்கு கடத்துவது எதோட வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிசியோட வேலை. Do you know why does mammalian RBC lack cell organelles and nucleus? Mammalian RBC lack nucleus and makes the cells biconcave and increase surface area for oxygen binding. Loss of mitochondria allows the RBC to transport all the oxygen to tissues, and loss of endoplasmic reticulum allows more flexibility for RBC to move through the narrow capillaries. மேம்லின் ஆர்பிசியில் செல் ஆர்கனல்ஸும் நியூக்ளியஸும் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டு பக்கமும் குளிர்ந்த ஒரு அமைப்பை பெற்று இருக்கும். அதில் அதிக அளவு ஆக்சிஜனை இணைச்சிக்கும், மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கும். அது மட்டும் இல்லை மைட்டோகாண்ட்ரியா இதில் இருக்காது. அதனால ஆக்சிஜனை அதிக அளவுக்கு என்ன பண்ணுனாக்கா திசுக்களுக்கு கடத்துறதை அனுமதிக்கும். அது மட்டும் இல்லை எண்டோபிளாச வலைப்பின்னல் இதில் இருக்காது. அதனால மெல்லிய இரத்த தந்துகிகள் அதிக மீளும் தன்மையை பெற்று ஆர்பிசி எளிதாக ஊடுருவி செல்வதற்கு வழிவகுக்கும். நெக்ஸ்ட், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், லியூகோசைட்ஸ். WBCs are colorless. They do not have hemoglobin and are nucleated cells.
It is found in the bone marrow, spleen, thymus and lymph nodes. They are capable of amoeboid movement. The white blood corpuscles can be grouped into two categories. One is the granulocytes, second one is the agranulocytes. WBC வந்து நிறமற்றவையா இருக்கும். இதில் வந்து ஹீமோகுளோபின் இருக்காது. இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியஸ் இருக்கும். எலும்பு மஞ்சை, அப்புறம் மண்ணீரல், தைமஸ் மற்றும் நிணநீர் முடிச்சு போன்றவைகளில் தான் இந்த WBC காணப்படும். இது அமீபா போன்ற நகர்ந்து செல்லக்கூடிய தன்மை பெற்றிருக்கும். இந்த WBCயை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து துகள்களுடைய செல்கள், இன்னொன்று துகளற்ற செல்கள் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. Granulocytes. They contain granules in their cytoplasm. Their nucleus is irregular or lobed. The granulocytes are of 3 types. Neutrophils, eosinophils, basophils. கிரானுலஸ் அப்படின்னா துகள்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இது வந்து சைட்டோபிளாசத்தில் இருக்கும். இதோட உட்கரு எப்படி இருக்குனாக்கா ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கும். அப்படி இல்லைனாக்கா லாப்டு செல்ஸாக இருக்கும். இது வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்ரோஃபில்ஸ். They are large in size and have a 2 to 7 lobed nucleus. These capsules form 60 to 65 of the total leukocytes. Their numbers are increased during infection and inflammation. இந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்து அளவில் பெரியதாக இருக்கும். இதோட உட்கரு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 to 7% வந்து லாப்டு செல்ஸாக இருக்கும். வெள்ளை அணுக்களில் நியூட்ரோஃபில்ஸ் வந்து 60 to 65% தான் இருக்கும். இது வந்து என்ன பண்ணுனாக்கா நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது என்ன ஆகுனாக்கா இதோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். செகண்ட் ஒன் ஈஸ்னோஃபில்ஸ். It has a bilobed nucleus and constitute 2 to 3% of the total leukocytes. Their number increases during conditions of allergy and parasitic infections. It brings about detoxification of toxins. நியூக்ளியஸில் 2 கதுப்புகளை கொண்ட மொத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா 2%லேருந்து 3% வரைக்கும் அந்த செல்கள் இருக்கும். உடலில் இது வந்து ஒட்டுண்ணி தொற்று மற்றும் ஒவ்வாமை ஏற்படும் போது இதோட எண்ணிக்கை எப்படி இருக்குனாக்கா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நச்சுகளை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை முறிச்சு விடுறது பணியை வந்து எது செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்னோஃபில்ஸ் தான் செய்யுது. பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ் ஹேவ் lobed nucleus. They form 0.5 to 1.0% of the total leukocytes. They release chemicals during the process of inflammation. பேசோஃபில்ஸ் அப்படின்றது வந்து கதுப்புடைய நியூக்ளியஸை தான் கொண்டிருக்கும். இதில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் வந்து 0.5%லேருந்து 1.0% வரைக்கும் இதில் செல்கள் இருக்கும். இது வீக்கங்கள் உண்டாகும் போது என்ன பண்ணுதுனாக்கா வேதிப்பொருட்களை வெளியேற்றுது. நெக்ஸ்ட் agranulocytes. Granules are not found in the cytoplasm of these cells. The agranulocytes are of 2 types. One is the lymphocytes, another one is the monocytes. agranulocytes அப்படின்னாக்கா துகள்களற்ற செல்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா சைட்டோபிளாஸ்டில் என்ன இருக்காது அப்படின்னாக்கா துகள்கள் இருக்காது. இதை வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து லிம்போசைட்ஸ், இன்னொன்று வந்து மோனோசைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் லிம்போசைட்ஸ். These are about 20 to 25% of the total leukocytes. They produce antibodies during bacterial and viral infections. அதாவது இந்த லிம்போசைட்ஸில் WBC எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 to 20% தான் இருக்குது. இதில் வந்து வைரஸ் மற்றும் பாக்டீரியா வந்து தொற்று ஏற்படும் போது ஆன்டிபாடிஸு உருவாகுது. Second one, monocytes. They are the largest of the leukocytes and are amoeboid in shape. These cells form 5 to 6% of the total leukocytes. They are phagocytic and can engulf bacteria. அதாவது லியூக்கோசைட்ஸ்லேயே இது வந்து ரொம்ப பெரியசாக இருக்கும். அது மட்டும் இல்லை அமீபாய்டு வடிவத்தை தான் இதை கொண்டு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா 5 to 6% இருக்கும். அது மட்டும் இல்லை இது விழுங்கு செல்கள் அப்படின்னு சொல்கிறதுனால இது பாக்டீரியாவை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா விழுங்கிடுது. Blood platelets are thrombocytes. These are small and colorless. They do not have nucleus. There are about 250,000 to 4 lakh platelets per cubic millimeter of blood. Lifespan of thrombocytes platelet is 8 to 10 days. They play an important role in clotting of blood. Platelets form clot at the site of injury and prevent blood loss.
இந்த பிளேட்லெட்ஸ் வந்து அளவில் எப்படி இருக்குனாக்கா சின்னதாக இருக்கும். இதுக்கு நிறம் கிடையாது, இதுக்கு உட்கருவும் கிடையாது, அதாவது நியூக்ளியஸ் இல்லை. இது வந்து 1 கன மில்லிமீட்டர் ரத்தத்தில் வந்து 2,50,000 4 லட்சம் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னாக்கா 8லேருந்து 10 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தை வந்து உறைய வைக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. இப்போ நம்ம உடம்புல காயம் ஏதாவது ஏற்படுதுனாக்கா உடனே என்ன ஆகுனாக்கா கொஞ்ச நேரத்தில் ரத்தம் உறைஞ்சிருது இல்லையா, ரத்தம் வெளியேறதை நிறுத்துறதா இந்த பிளேட்லெட்டோட வேலை. மோர் டு நோ அனீமியா, டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ். லியூகோசைட்டோசிஸ், இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ். லியூகோபீனியா, டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ். Thrombocytopenia, decrease in the number of thrombocytes. அனீமியா அப்படின்னாக்கா ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை குறைக்கும். லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னாக்கா ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்களை வந்து அதிகரிக்க செய்யும். அடுத்தது லியூகோபினியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரத்த வெள்ளையணுக்களை வந்து குறைக்க செய்யும். த்ரோம்போசைட்டோபினியா வந்து பிளேட்லெட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை குறைக்கும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். ஃபர்ஸ்ட் ஒன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், oxygen and carbon dioxide. Second one, transport of digested food materials to the different body cells. Third one, transport of hormones. Fourth one, transport of nitrogenous excretory products like ammonia, urea and uric acid. Fifth one, it is involved in production of the body and defense against disease. Sixth one, it acts as buffer and also helps in regulation of pH and body temperature. Seventh one, it maintains proper water balance in the body. ரத்தத்தோட முக்கிய பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாச வாயுக்களை கடத்துறது, அதாவது ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கடத்தி செல்றது. செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை எல்லா செல்களுக்கும் எடுத்து செல்லும். ஹார்மோன்களை கடத்தும். நைட்ரஜன் கழிவுப் பொருளான அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிடை வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா கடத்துது. நோய் தாக்குதலேருந்து நமது உடலை என்ன பண்ணுதுனாக்கா பாதுகாப்பாக வச்சுக்குது. நம்ம உடல் இருக்க வெப்பநிலை, அதோட pH லெவல் வந்து தாங்கு ஊடகமாக இந்த ரத்தம் செயல்படுது. உடல் இருக்கக்கூடிய நீரை சமநிலைப்படுத்துறதுக்கு இது உதவுது. blood vessels, arteries and veins. Blood vessels are a network of branched tubes that transport blood. There are 3 types of blood vessels, namely arteries, veins and capillaries. பிளட் வெசல்ஸ் அப்படின்னா ரத்த நாளங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். இது வந்து ரத்தத்தை கடத்தக்கூடிய ஒரு வலைப்பின்னல் அமைப்புல குழாய்கள் இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னாக்கா பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை 3ஆ பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்டரிஸ். They are thick and elastic vessels that carry blood away from the heart to various organs of the body. All arteries carry oxygenated blood except the pulmonary artery which carry deoxygenated blood to the lungs. அதாவது தடித்த நீளும் தன்மை கொண்ட குழாயாக இது இருக்கும். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தை வந்து இதயத்திலேருந்து பல்வேறு உறுப்புகளுக்கு எடுத்து செல்றது தான் இதோட முக்கியமான வேலை. அதாவது லங்ஸ் ஆர்டரிஸை தவிர மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை தான் எடுத்து செல்லும். லங்ஸ் ஆர்டரிஸ்க்கு மட்டும் ஆக்சிஜன் லெவலு குறைவாக இருக்க ரத்தத்தை மட்டும்தான் எடுத்து செல்லும். Second one, veins. Veins are thin and non-elastic vessels that transport blood to the heart from the different organs. All veins carry deoxygenated blood except the pulmonary vein which carry oxygenated blood from the lungs to the heart. வெயின்ஸ் அப்படின்னா சிரைகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது வந்து மெல்லிய சுவரால் ஆன மீள்தன்மையற்ற குழாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு உறுப்புகள் இருக்கக்கூடிய ரத்தத்தை இதயத்திற்கு இது வந்து எடுத்து செல்லும். நுரையீரல் சிரையை தவிர மற்ற எல்லா சிரைகளுக்கும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை தான் இது எடுத்து செல்லும். நுரையீரல் சிரை வந்து ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை வந்து எங்க இருந்து எடுத்து செல்லுதுனாக்கா நுரையீரல் இருந்து இதயத்திற்கு எடுத்து செல்லுது. Third one, capillaries. Capillaries are narrow tubes formed by branching of arterioles which then unite to form the venules and veins. They are about 8 micrometer in diameter. Capillaries are formed of single layer of endothelial cells. இது கிளைத்த மெல்லிய நுண் தனிமங்கள் வந்து இணைந்து ஒரு குறுகிய ரத்த நாளங்களாக உருவாகுது. அதை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மீண்டும் ஒருங்கிணைந்து வென்யூல்ஸ் அப்புறம் வெயின்ஸாக மாறுது. இதோட விட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 8 மைக்ரோமீட்டர். அப்புறம் வந்து ஒற்றை அடுக்கான எண்டோதீலியல் செல்களால் ஆனவை. டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆர்டரி அண்ட் வெயின். இது வந்து டேப்லெட் காலமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேஜ் நம்பர் 206ல் புக்கில் இருக்கும். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க.
Next, types of circulatory system. Animals possess two types of circulatory system. They are open type, second one closed type. First one, open type. In open type, the blood is pumped by heart into blood vessels that open into blood spaces called as sinuses. These sinuses are the body cavities which are called hemocole. Capillary system is absent. Example, arthropods, molluscs and ascidians. அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னா காற்றோட்ட மண்டலம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த விலங்குகள்ல 2 வகையான சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. ஒன்னு வந்து ஓப்பன் டைப், another one is a closed டைப். அதாவது ஓப்பன் டைப் அப்படின்னாக்கா திறந்த வகை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த திறந்த வகை ரத்த ஓட்டத்துல இதயத்துல இருந்து ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய குழிகளுக்கு ரத்தம் வந்து உந்தி தள்ளப்படுது. அதனால இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா ரத்த உடற்குழி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த நுண் நாளங்கள் வந்து இதுல இருக்காது. எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆத்ரோபோட்ஸ், மாலஸ்கஸ் அண்ட் அசிடியன்ஸ். அதாவது தமிழ் என்ன சொல்லுவோம்னாக்கா கணுக்காலிகள், மெல்லுடலிகள், அசிடியன்கள். செகண்ட் ஒன் க்ளோஸ்ட் டைப். In closed type, the blood flows in a complete circuit around the body through specific blood vessels. The blood flows from arteries to vein through small blood vessels called capillaries. Example, vertebrates. க்ளோஸ்டு டைப் அப்படின்னாக்கா மூடிய வகை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த இரத்த காற்றோட்ட நாளங்கள் வந்து உடல் முழுவதும் என்ன ஆகுதுனாக்கா சுற்றி வருது. அப்புறம் இந்த ஆட்ரிஸ்லேருந்து வெயினுக்கு அந்த பிளட் வெசல்ஸ் மூலமாக என்ன பண்ணுதுனாக்கா ரத்தத்தை செலுத்துது. எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்டிபிரேட்ஸ்ன்றது தமிழில் முதுகெலும்பிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் வீடியோ வி லேர்ன்ட் பிளட், ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ், functions of bloods, blood vessels, arteries and veins, types of circulatory system. Next video we will see structure of human heart. Thank you students.